வணக்கம் மக்களே! நான் உங்கள் காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் ஸ்ரீராம் பேசுகிறேன். இன்று எல்லாருக்குமே அது காங்கிரஸ் தொண்டர்களிலிருந்து காங்கிரஸ் தலைவர்கள் முதற்கொண்டு, தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து காங்கிரஸ் தொண்டர்கள், தலைவர்கள் எல்லோருக்குமே வந்து ஒரு சந்தோஷமான நாள். ஏன்னா, நேற்றைய தினம் வந்து அமரர் ராஜீவ்காந்தி அவர்களின் நினைவு நாள் அன்று வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு நிகழ்வு நடந்தது. அது என்னவென்றால், 59 ஆண்டுகளுக்கு அப்புறம் காங்கிரஸ்க்கு வந்து ஒரு 2 அமைச்சர்கள் பதவி டிவிகே மூலியமா கிடைச்சிருக்குன்னு சொல்லலாம். இது உண்மையிலே காங்கிரஸ் தொண்டர்களுக்கு ஒரு மிக மிக சந்தோஷமான விஷயம், கொண்டாடக்கூடிய விஷயம். அனைத்து காங்கிரஸ் தொண்டர்களுமே ரொம்ப ஒரு சந்தோஷத்தோடும், உற்சாகத்தோடும் இன்னைக்கு செயல்பட்டுட்டு இருக்காங்க. அநேகமா இனி வரும் காலங்கள்ல காங்கிரஸ் கட்சி தமிழ்நாட்டில ஒரு மிகப்பெரிய எழுச்சிய பெறும். இனிமே வந்து காங்கிரஸ்க்கு எப்பவுமே ஒரு எழுச்சி தான் அப்படின்ற சந்தோஷமான செய்தியும் கூட இதிலிருந்து தெரிய வருது. ஸோ இந்த 2 அமைச்சர்களோடு மட்டும் நிக்காம, இனி வரும் காலங்கள்ல பஞ்சாயத்து எலக்ஷனா கார்ப்பரேஷன் எலக்ஷனா இருக்கட்டும் சரி, அடுத்து வரப்போற எம்பி எலக்ஷன் ஆகட்டும் சரி, இனி அடுத்தடுத்து வரப்போற தேர்தல்கள்ல காங்கிரஸ் இன்னும் படிப்படியா உயர்ந்து, நம்மளலாம் கொடிய ஆட்சி செஞ்சுட்டு இருக்க பிஜேபி அரச வந்து வீழ்த்தி 2029ல மத்தியில் ஆட்சி அமைக்க வேண்டும் என்று நல்ல செய்தியோட ஒரு நல்ல விஷயத்தோட இன்றைய பேச்ச தொடங்குகிறேன். இன்னைக்கு நம்ம முக்கியமா பார்க்கின்றது என்னன்னா, இன்னைக்கு டிவிகேனால நடந்திருக்க இந்த ஒரு சந்தோஷமான விஷயம். அது மட்டும் இல்ல. இதுல ஒரு விஷயம் சந்தோஷமான இன்னொரு விஷயம் என்னன்னா, தலித் மக்களை சார்ந்த ஒரு 8 எம்எல்ஏக்கள் அதில பெண்ணும் உட்பட வந்து இன்னைக்கு வந்து அமைச்சரவையில இடம் பெற்றிருக்காங்க. அந்த 8 பேருமே வந்து ஒரு ரிசர்வ்டு தொகுதியில நின்னு ஜெயிச்ச ஒரு எம்எல்ஏக்கள். அதில 6 டிவிகே எம்எல்ஏக்களும், 1 காங்கிரஸ் எம்எல்ஏவும், 1 வந்து விசிக எம்எல்ஏவும் அ அமைச்சர்களா பதவி ஏத்திருக்காங்க. ஸோ விசிக எம்எல்ஏ வன்னியரசு அவர்களுக்கு என்னோட வாழ்த்துக்கள தெரிவித்துக் கொள்கிறேன். முதல் முறையா விசிகாவுக்கு ஒரு அமைச்சர் பதவி கிடைச்சிருக்கு தமிழ்நாட்டிலன்னு சொல்லலாம். அது ஒரு மிகுந்த சந்தோஷத்தை ஏற்படுத்துகிறது. ஏன்னா இதெல்லாம் ஒரு ஒரு மகிழ்ச்சியான விஷயம் தான். ஒரு உண்மையிலே ஒரு மாற்றத்துக்கான ஒரு விஷயமா தான் இன்னைக்கு தமிழ்நாடு அரசியல்ல நடந்துட்டு வருது. இனி வரும் காலங்கள்ல இது மாரி மாற்றங்கள் நெறையா நடக்கணும். இன்னும் நெறையா விஷயங்கள் இது மாரி நடக்கணும். ஏன்னா, இன்னைக்கு வந்து ஒரு அமைச்சரவை இளைஞர்களின் அமைச்சரவையா இன்னைக்கு மாறியிருக்கு. அதேமாரி சட்டமன்றமே ஒரு இளைஞர்களுக்கான சட்டமன்றமா இன்னைக்கு மாறியிருக்கு. அதாவது இவரு மணிரத்னம் படத்துல வர்ற மாரி, இனி ஒரு விதை செய்வோம் அப்டின்ற மாரி, இனி இளைஞர்கள் அதிகமா வர 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 சட்ட அரசியலுக்குள்ள வர வர இந்த அரசியல்ல ஆல்ரெடி ஏற்படுத்தப்பட்ட அழுக்குகளோ, இல்ல குற்றங்களோ எல்லாமே வந்து குறைஞ்சு இன்னைக்கு வந்து இனிமே வந்து மக்களுக்கான தூய்மையான ஒரு அரசியல் அமையும்ன்றது வந்து வருங்காலங்கள்ல நடக்கும்னு நான் நான் மனப்பூர்வமா நம்புறேன். இந்த மாரி ஒரு சந்தோஷமான செய்திகள் இருந்தபோதும், கஷ்டமான செய்திகளும் தமிழ்நாட்டில நடந்திருக்கு. அதாவது என்னன்னா, மின்தடை ஏற்பட்டுட்டு இருக்கு. இரவு நேரங்கள்ல அதுவும் அதிகமா மின்தடை ஏற்பட்டுட்டு இருக்கு. அத உடனே முதலமைச்சர் விஜய் ஜோசப் அவர்கள் வந்து கருத்தில் கொண்டு அந்த இஷ்யூவ வந்து உடனே மக்களுக்காக சார்ட் அவுட் பண்ணி குடுக்கணும். ஏன்னா வந்து மிடில் கிளாஸோ, இல்ல அப்பர் மிடில் கிளாஸோ அவங்கலாம் வந்து ஒரு யுபிஎஸ்ஸோ ஏதோ வச்சு சமாளிச்சு அவங்களுக்கு வந்து அந்த கஷ்டங்கள் தெரியாது. பட் சாமானிய மக்கள் தான் இந்த மின் தடைகள்னால ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஏன்னா, காலை பொழுதுலலாம் அந்த கடும் வெயில்ல வந்து வேலை செஞ்சுட்டு வந்து இரவுல தான் அவங்க வந்து ஒரு ஓய்வு எடுக்கிற டைம்ல வந்து மின்தடை ஏற்பட்டதுன்னா, அவங்களுக்கு இன்னும் அசௌகரியமா ஏற்படும். அப்புறம் அவங்களுக்கான அடுத்த நாளுக்கான தொழிலும் பாதிக்கப்படும். ஸோ, தலைவர் முதலமைச்சர் விஜய் அவர்கள் வந்து இத உடனடியா வந்து கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி அந்த பிரச்சனைய மக்களுக்காக சார்ட் அவுட் பண்ணி குடுக்கணும்னு நான் தாழ்மையோடு கேட்டுக்கிறேன். அம் அடுத்து வந்து இன்னைக்கு லேட்டஸ்ட்டா ட்ரெண்டு உலக அளவுல மோடி ஒரு ட்ரெண்ட் குடுத்துருக்காரு. அதாவது ட்ரிபிள் எம்ன்னு ஒரு விஷயம் நடந்திருக்கு. அது என்னடா ட்ரிபிள் எம்ன்னு? நீ என்னடா புதுசா ஒரு பேர் குடுக்குற அப்படின்னு நெனைக்காதீங்க. ஆக்சுவலா வந்து மெலோனி பை மோடி அப்படின்றது தான் அந்த ட்ரிபிள் எம்ன்ற விஷயம். ஏன்னா மோடி அவர்கள் வந்து இந்தியாவில் இருந்து மெலோடின்ற ஒரு சாக்லேட் பாக்கெட்ட தனது தோழி மெலோனி அவர்களுக்காக இட்டாலி வரையும் எடுத்து சென்று, அதை அவர் வந்து அவங்களுக்கு கிஃப்ட்டா குடுத்துருக்காரு. அத வந்து ட்விட்டர்ல பதிவிட்டு, அத ஒரு வீடியோவா பதிவிட்டு வைரலும் பண்ணியிருக்காரு. ஸோ, இங்க மக்கள்கள் வந்து பெட்ரோல் விலை, டீசல் விலை ஏற்றத்தினாலயும், பொருளாதார வீக்கத்தினாலயும், பண மதிப்பிழப்பினாலயும், கேஸ் தட்டுப்பாடுகள்னாலயும், நம்ம இங்க வந்து சந்தோஷமா கஷ்டப்பட்டுட்டு இருக்கும்போது, அங்க வந்து இட்டாலியில அவரு கஷ்ட பயங்கர மன கஷ்டத்துல சந்தோஷமா இருக்காரு அப்படின்னு தான் சொல்லலாம். ஏன்னா, அந்த அந்த அவரோட முகத்துல அவ்வளோ ஒரு பூரிப்பு, அவ்வளோ ஒரு சிரிப்ப பார்த்தேன். அவர் மெலடி கூட இன்டராக்ஷன் பண்ற விஷயங்கள் எல்லாத்தையும், அப்புறம் அந்த வீடியோக்கள்லாம் பார்த்துட்டு, அதில அவரோட ட்விட்டர் பக்கத்துல வேற படிச்சீங்கன்னா, ஸ்ட்ரெங்தனிங் ஃப்ரெண்ட்ஷிப் வித் இட்டாலின்லாம் வேற போட்டு
பதிவுலாம் போட்டிருந்தாரு. இதே வந்து எங்க சோனியா அம்மா வந்து அவங்க வந்து ஒரு மருமகளா இந்தியாவுக்கு வந்ததுக்கு அப்புறமும் கூட, நீங்க வந்து அவங்க வந்து இத்தாலி பெண்ணு, அந்நிய நாட்டு பெண்ணுன்னு எவ்வளோ அவமானப்படுத்தியிருப்பீங்க அவங்கள. எவ்வளோ கேலி எவ்வளோ கேலி செஞ்சிருப்பீங்க இந்த பாராளுமன்றத்தில. ஆனா, இப்ப மட்டும் உங்களுக்கு மெலனியோட இட்டாலி நட்பு மட்டும் உங்களுக்கு எப்படி ரொம்ப இனிக்குதா? மோடி அவர்களே, இந்த கேள்விய நான் உங்கள்ட்ட கேட்கணும்னு ஆசை. அது ட்விட்டர்லயே உங்கள்ட்ட கேட்டிருக்கேன். ஸோ அதுக்கு நீங்க பதில் சொல்லுவீங்கன்னு நான் நம்புறேன். இந்தியால 3வதா ஒரு விஷயம் வந்து பெரிய ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு இன்னைக்கு. அதாவது ஜஸ்டிஸ்ன்ற ஒருத்தர் வந்து நம்ம இளைஞர்கள வந்து என்ன பண்ணிட்டாருன்னா, கரப்பான்பூச்சி, ஒட்டுண்ணிகள் இவங்கலாம் வேலை இல்லாதவங்கலாம் கரப்பான்பூச்சிகள், இந்தியாவோட கரப்பான்பூச்சிகள், ஒட்டுண்ணிகள்னு அவங்கள வந்து ஒரு மோசமான ஒரு கீழ்த்தரமான ஒரு கமெண்ட்ட பண்ணிடுறாரு. அந்த கமெண்ட்டுக்கு விளைவா கொதித்தெழுந்த நமது ஜென்ஸி இளைஞர்கள் காக்ரோச் ஜனதா பார்ட்டின்னு ஒண்ணு ஆரம்பிச்சு, இன்னைக்கு வந்து அத இன்ஸ்டாலயும், ட்விட்டர்லயும் வைரலா ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டியோட வேலை என்னன்னா, இனிமே வரப்போற நாட்கள்ல அவங்களோட அஜெண்டாவே என்னன்னா, பிஜேபி இன்னைக்கு வந்து அவங்க வேலை இல்லாம இருக்கிறதுக்கு காரணம் வந்து அவங்க சோம்பேறித்தனம் கிடையாது. ஏன்னா 2,00,00,000 வேலைவாய்ப்பு வருடத்துக்கு தருவேன்னு சொல்லி, இதுவரையும் ஒரு வேலைவாய்ப்பு கூட ஏற்படுத்தி குடுக்காத இந்த பிஜேபி அரசாங்கத்தை எதிர்த்து இனிமே போராட்டங்கள் பல ப எடுப்பாங்கன்னு நானும் நம்புறேன். ஜென்ஸி அத தான் அவங்க உறுதியா எடுத்திருக்காங்க. ஏன்னா, அவங்களோட தவறு கிடையாது. நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு சீஃப் ஜஸ்டிஸ் இந்த ஒரு கமெண்ட்ட ஒரு இளைஞர்கள பார்த்து சொல்லும்போது, "நீ வேலை இங்க கொட்டி கிடக்கு. இவன் வேலை செய்யலன்னா யாராவது சொன்னாங்களா?" இன்னைக்கு இளைஞர்கள் அப்படியா இருக்கு நிலைமை? எத்தன இளைஞர் போராடிட்டு இருக்கான் தெருல. ஒரு பியூன் வேலைக்கு 2,00,000 இளைஞர் வந்து அப்ளை பண்ணிட்டு வரான். நீங்கலாம் பார்த்துருப்பீங்க. ஒரு சாதாரண ஒரு குமாஸ்தா வேலைக்கு கூட 30,000 40,000 பேர் அதுவும் பிஹெச்டி படிச்சு முடிச்சவன்லாம் வந்து கியூல வந்து நின்னு அந்த இதுக்கு கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதிட்டு போவான். மோடி அரசாங்கம் இப்போ 2014ல பொறுப்பேற்றப்புறம் மத்தியில பொறுப்பேற்றதுக்கு அப்புறம் அவங்க வாக்குறுதி என்னவா இருந்ததுன்னா 2,00,00,000 வேலைவாய்ப்புகள் வருடத்துக்கு நாங்க குடிப்போம். இந்தியாவின் இளைஞர்கள வந்து யாரையுமே சும்மா இருக்க விட மாட்டோம்னு சொன்னாங்க. பட் ஆனா இன்னையோட நிலைமை என்ன? கடந்த 15 ஆண்டுகள் அது 12 ஆண்டுகளுக்கு மேல அவங்க தான் ஆட்சியில இருக்காங்க. எங்க அந்த ஒரு வருடத்துக்கு 2,00,00,000 வேலைவாய்ப்புனா, இந்நேரம் வந்து எத்தன கோடி ஆயிருக்கும்? இந்நேரம் 20,00,00,000க்கு மேல இளைஞர்கள் வேலைவாய்ப்புல இருந்திருக்கணும். அப்படின்னா, அந்த அந்த டேட்டா படி பார்த்தா, இந்தியால எந்த இளைஞனுமே சும்மா இருந்திருக்க மாட்டான். அதுக்கு இப்ப சும்மா இருக்கிறதுக்கு காரணம் யாரு? நாங்களா? படித்துவிட்டு வேலை இல்லாம இருக்கிறதுக்கு காரணம் நாங்களா? சொல்லுங்க. அந்த சீஃப் ஜஸ்டிஸ் தானே அதுக்கு யார அவங்க பிளேம் பண்ணியிருக்கணும்? ஆட்சியாளர்கள தானே பிளேம் பண்ணியிருக்கணும். ஏன் இளைஞர்கள வந்து இப்படி மோசமான ஒரு கமெண்ட்ட சொல்லி அவமானப்படுத்துறீங்க? இன்னைக்கு வந்து அந்த இளைஞர் கொதிச்சு எழுந்திருக்கான். பாருங்க, இது வந்து ஒரு பெரிய புரட்சியா மாறணும்னு நான் உண்மையிலேயே நம்புறேன். ஆசையும் படுறேன். ஏன்னா, நேபாள்ல இது மாரி தான் ஒரு புரட்சி ஏற்பட்டது. ஸ்ரீலங்காலயும் இது மாரி தான் ஒரு ஜின்ஜி இளைஞர்னால புரட்சி ஏற்பட்டது. ஆட்சியாளர்கள் கவுக்கப்பட்டாங்க. மக்களுக்கு ஒரு நல்ல விடிவு காலம் கிடைச்சது. அதே மாரி இந்த மோசமான பிஜேபி அரசாங்கத்தோட ஆட்சி, இந்த ஜென்ஜி இளைஞர்கள் ஒன்று சேர்ந்து இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டின்னு சொல்லக்கூடிய அதில நானுமே மெம்பர் ஆயிட்டேன். நானுமே இன்ஸ்டால ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சுட்டேன். நீங்க யாராவது ஃபாலோ பண்ணாம இருந்தாங்கன்னா, தயவு செஞ்சு இப்பயே ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சுருங்க. ஏன்னா, நம்ம அது மூலியமா நெறைய புரட்சிகள், கேள்விகள் கேட்கப்படணும். இளைஞர்கள்லாம் ஒண்ணா சேர்ந்து கேள்விகள் கேட்டா தான், இந்த பாரதிய ஜனதா பார்ட்டி நம்மள வந்து மத ரீதியாகவும், சாதிய ரீதியாகவும் நம்மள வந்து டைவர்ஷன் குடுத்துட்டு இருக்கிறத நிப்பாட்டி, நம்ம நம்மளோட கேள்விகளுக்கு பதில் சொல்ற அளவுக்கு டைரக்ட்டா நம்ம வந்து செயல்பாடுல இறங்கலாம். வரும் காலங்கள் ஜென்ஸியோட காலங்களா இருக்கட்டும், பா பா பாசிச பாஜகவ ஆட்சியிலிருந்து இறக்கி, மறுபடியும் காங்கிரஸ் போன்ற ஒரு மதசார்பற்ற கூட்டணிகளையும், மதசார்பற்ற கட்சிய வந்து ஆட்சியில உட்கார வச்சு, இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பா இருந்தாலும் சரி, மக்களுக்கான நலத்திட்டங்களா இருந்தாலும் சரி, அத நோக்கி நம்ம பயணிப்போம்னு நானும் மனப்பூர்வமா நம்புறேன். மனப்பூர்வமா எல்லாரையும் கேட்டுக்கொள்கிறேன். மிக்க நன்றி.